அமெரிக்க வரலாறுல எப்படி அமெரிக்க அதிபர் சுட்டு கொலை செய்யப்படுகிறாரோ, அது போலவே இந்திய வரலாற்றிலயும் இந்திய பாரத பிரதமர் நம்மளுடைய ராஜீவ்காந்தி ஐயா வந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்ல 1991 ஜனவரி 21ஆம் தேதி வந்து படுகொலை செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமா தான் அனுசரிக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி ஐயா கரண்ட்ல அவர் பிரதமரு. அவர் வந்து இந்த மாரி கொலை செய்யப்பட்டது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது வந்து பல்வேறு தாக்குதல்களையும், பல்வேறு விதமான ஒரு சில நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு அவர் இறந்து போன நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கே சொல்லலாமே என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஒருத்தர் ஒரு விஐபி வராருன்னா, அவர கூப்பிட்டவரு அவர் கூடவே தான் இருப்பாரு. பக்கத்திலேயே தான் இருப்பாரு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவர் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குண்டு வெடிச்சு அவர் இறந்து போனாரு அப்படின்னா, அவரு கூட இருக்கிற மத்தவங்களும் இறந்திருக்கணும்ல. ஆனா அப்படி இருந்தக்கூடிய அவரு பாரத பிரதமர் வராரு. அவரு கூட இருந்தக்கூடிய மாநில தலைவருக்கும் எதுவும் ஆவல. மாவட்ட தலைவர்களுக்கும் பெரும்பாலும் எதுவும் ஆவல. எப்படி? இப்ப நான் ஒரு விஐபி இன்வைட் பண்றேன். நான் ஒரு ஃபங்ஷனுக்கு நான் ஒரு விஐபி இன்வைட் பண்றேன். ஒரு விஐபி என் கூட வராரு. அவரு வராருன்னா, நான் அவர கூப்ட்டுட்டு நான் தள்ளி போய் நிப்பனா? கிடையாது. அவரு வராருன்னா, அவரு கூட தான் இருப்பேன். அவரு இங்க இருக்கிறாருன்னா, அவரு பக்கத்துல போய் நான் கை கட்டிட்டு பக்கத்துல நிப்பேன். அவரு நம்ம விஐபி நம்ம கூப்பிட்டோம். ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம மதிப்பு குடுக்கணும். அவருக்கு நம்ம கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க விஐபி வந்திருக்கிறாரு சபரி கூப்பிட்டு நாமளும் அவர் கூட நிக்கலாம். நம்மளுக்கு அது வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேர்ல பார்க்கலாம். ஒரு கை குலுக்கலாம். ஒரு நீ பக்கத்துல ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்துல வருவாங்க. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அடிப்படையான புரிதல் நான் சொல்றது அனைவருக்குமே புரியும்னு நான் நம்புறேன். இப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நான் கூப்பிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னா, இவருக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற எனக்கும் தானே ஆகும். ஏன் பக்கத்துல நின்னுக்கிற இன்னொரு ஆளுக்கும் தானே ஆகும். இல்லைனாலே அந்த இடத்துல குண்டு வெடிச்சு 14 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நான் கூட்டிட்டு வந்த விஐபி ஏதோ ஒரு குண்டு வெடிக்குதுன்னா, நான் தள்ளி போய் நின்னுட்டு இருக்கிறேன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இவரு குண்டு வெடிக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்னு அர்த்தமா? இந்த மாரி நெறைய கேள்விகள் வந்து வக்கீல்களால எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கான விடை அப்படிங்கிறது யாராலயுமே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல வந்து தனுங்கிற பொண்ணு தான் வந்து குண்ட வெடிக்க வச்சு, இயக்க செஞ்சு, அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில போட்டோ ஆதாரங்கள் மூலியமா தான் நிரூபணம் ஆயிருக்குது. இந்த இந்த நிகழ்வுகள் நடந்த உடனே பம்பாய்க்கு போயிட்டு, பம்பாயில வந்து கிட்டத்தட்ட இதுக்கு மூலதனமா செயல்பட்ட மக்கள வந்து மூலதனமா செயல்பட்ட நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு கொலை செய்திருக்கிறது அ பாதுகாப்பு படை. அது மட்டும் இல்லாம, இதுல சம்மந்தப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 பேர வந்து தமிழகத்துல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 12 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 12 பேர் அரெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓட ஓட ஒவ்வொருத்தர் இறந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வயது மூப்பின் காரணமா இறந்திருக்கிறாங்க. இப்படிலாம் போன வாட்டி கடைசியா நளினி, பேரறிவாளன், முருகன், சாந்தன் இப்படின்னு ஒரு 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 7 பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 7 பேருக்கும் 2011ல மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் குடுக்குது. கோர்ட் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் அதே 2011ல குடியரசுத் தலைவர்கிட்ட மனு போடுறாங்க. பெட்டிஷன் போடுறாங்க. கருணை மனு. எங்கள வந்து மரண தண்டனைய ரத்து செய்யணுன்ட்டு. குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, அந்த மனுவ வந்து தள்ளுபடி பண்றாரு. அவரு தள்ளுபடி பண்ண உடனே சோனியா காந்தி அம்மா ரெஃபர் பண்றாங்க. என்னன்னு ரெஃபர் பண்றாங்க? நளினி வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அவங்களுடைய மரண தண்டனைய வந்து ஆயுள் தண்டனையா மாத்தி குடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பரிந்துரை செய்றாங்க. ஏன்னா, அவங்க யார இது பண்றாங்கன்னா, ராஜீவ் காந்தியுடைய மனைவி. தன்னுடைய கணவர் இறப்புக்கு இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சுமே காரணம்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு சொல்லிருக்குன்னு தெரிஞ்சுமே, அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. மரண தண்டனை குடுக்காதீங்க. ஆயுள் தண்டனை குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி அவைங்க வந்து ஒரு பரிந்துரை பண்றாங்க. உதாரணமா ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதே 14ல இருந்து 20 வருஷம் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்றது தான் ஆயுள் தண்டனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இரட்டை ஆயுள் தண்டனைனா 40 வருஷம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனாலுமே ஆயுள் தண்டனைக்கு உண்டான ஆயுட்காலம் தண்டனை காலம் முடிஞ்சாலுமே நம்ம வந்து விடுதலைக்கோசரம் நம்ம அப்பீல் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம வந்து அந்த மாரி அப்பீல் பண்ணவே முடியாது. சட்டத்தின் படி. ஓகேங்களா? இந்த மாரிலாம் நிகழ்வுகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மரண தண்டனைக்கு உண்டான கருணை மனு ரத்து செய்யப்பட்டது. சோனியா காந்தி அம்மா ரெஃபர் பண்ணி அவங்களுடைய நளினி ஒருத்தருடைய மரண தண்டனை, ஆயுள் தண்டனையா மாத்தப்பட்டுச்சு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல வைகோ உட்பட, திராவிட இயக்கங்கள் உட்பட நெறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே! எங்களுக்கு என்னால ஒத்துக்கவே முடியாதுன்ட்டு. நவம்பர் மாசம் 9ஆம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை குடுக்கிறதா கோர்ட் வந்து உறுதி செஞ்சிருச்சு. அதுக்கு 10 நாள் முன்னாடி அக்டோபர் மாசம் கடைசியா தமிழகத்துல போராட்டங்கள் வெடிக்குது. ஜெயலலிதா என்ன பண்றாங்க, ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி ஐயா இவங்க எல்லாருமே முயற்சி பண்ணி
அந்த டைம்ல என்ன பண்றாங்க, ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேத்துறாங்க. அவங்க மரண தண்டனைய தடுத்து நிறுத்தணுன்ட்டு. அநேக எம்.எல்.ஏக்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சு, அது ஒரு தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு, அடுத்த நாள் வந்து அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுகிறது. ஸோ அவங்களுடைய மரண தண்டனை அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு பல்வேறு விதமான ஒரு விஷயங்களுக்கு அப்புறமேட்டு, பல்வேறு விதமான ஒரு குளறுபடிகளுக்கு அப்புறமேட்டு, நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு, சட்ட போராட்டத்திற்கு பிறகு, மேல் மேல இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர்லாம் தாண்டி அவங்களுடைய விடுதலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அவங்க எல்லாருமே விடுதலை ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல. அப்படி அவங்க விடுதலை ஆவறதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி ஐயா இறந்து போனதுல இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க மொத்தம் எத்தன வருஷம் ஜெயில்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 1991ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, 32 வருஷத்துக்கு மேல ஜெயில்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆயுள் தண்டனையே வந்து பார்த்தோம்னா 14லிருந்து 20 வருஷம் தான். பொதுவா சிறையில போய் ஆயுள் தண்டனை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நன்னடத்தையின் காரணமா 10 வருஷத்துக்கு மேல ஜெயில்ல இருக்கிறவங்கலாம் பெரியார் பிறந்த நாளு, அண்ணாதுரை ஐயா பிறந்த நாளு, காந்தி தாத்தா பிறந்த நாளு, சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாரி முக்கிய விசேஷ தினங்கள்ல நன்னடத்தையின் காரணமா இருக்கக்கூடிய சிறை கைதிகள விடுதலை செய்வாங்க. ஆக இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 32, 33 வருஷமா ஜெயில்ல வச்சிருந்து, இவங்க நன்னடத்தையால தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க மேல எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது. அப்படின்ற பட்சத்துல, இவங்கள விடுதலை செய்ய முடியாமலே இருந்திருக்குது. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகுமா இவங்க விடுதலை ஆயிட்டாங்க. சரி இவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்களா? அவர் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிடையாது. இதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளுக்கு அவரு போயிருக்கும்போது சரி, உள்நாட்டுக்குள்ளாடியுமே சரி, அவருக்கு எதிரான தாக்குதல்கள், கொலை முயற்சிகள் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி ஐயா மேல நடந்திருக்குது. இத வந்து யாருமே வந்து ரொம்ப எளிமையா கடந்து போயிற முடியாது. ராஜீவ்காந்தி ஐயா மேல நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை போயிருந்தாரு. இலங்கையில போயிருக்கும்போது, விமான இறங்குதளம் ஏர்போர்ட்ல இறங்கி அவர் நடந்து வரும்போது, மற்ற விமானப்படை சிப்பாய்கள்லாம் வந்து அணிவகுப்பு இருந்திருக்குது. அந்த இடத்துல விஜயமணின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தாக்குதலுக்கு முற்பட்டு இருக்கிறாரு. அந்த காணொளி, வீடியோ ஃபுட்டேஜா YouTubeல இன்னைக்கும் அவைலபிளா இருக்குது. நீங்க வேணா தொலைவி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த காணொளிகள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கும் அவைலபிள் தான். இத நீங்க வேணும்னா பார்த்துக்கலாம். அவருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வந்து அவர் மேல வந்து தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம, அவரு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருந்தது உண்மதான். உதாரணத்துக்கு ஏன் விடுதலை புலிகள் மேல அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸா பண்ணி அவங்க மேல மட்டும் அவங்க ஒரு காரணத்த ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, 1990கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி ஐயா பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருந்த இந்திய அமைதிப்படை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம். இனி வரும் காலங்கள்ல நாங்க முழுமையா பின்வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நாங்க சொன்னதுக்கோசரம் தான் அவங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழர்கள்ல குறிப்பா மேதகு பிரபாகரன் ஐயா, கேப்டன் பிரபாகரன் அவர மையப்படுத்தி தான் வந்து பார்த்தோம்னா, அவர் சொல்லி தான் இவங்க பண்ணாங்க அப்படின்ற மாரி கேஸ் கொண்டு போயிருக்கிறாங்க. இது நடந்த உடனே பிரபாகரன் ஐயா வந்து எனக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல. நான் இத பண்ணலன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனாலும் இவங்க யாருமே ஒத்துக்கல. இல்ல அவரு தான் பண்ணாரு, அவரு தான் பண்ணாரு, அவரு தான் பண்ணாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு வருத்தத்திற்கு உண்டான ஒரு விஷயம் தான். ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மூத்த குடிமகன். அவர் வந்து வீ வீட்டுக்கே வந்து பார்த்தோம்னா, ஒரு அப்பா மாரி. பாரத பிரதமர் அப்படிங்கிறவரு. அவருடைய இறப்பு படுகொலையா ஆக்கப்பட்டது உண்மையிலே வருத்தத்துக்கு உண்டானது. அதுவும் நம்ம தமிழகத்துல, தமிழ்நாட்டுக்குள்ளாடியே வந்து அந்த மாரி நடந்தது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வருத்தம் தான். அந்த மாரி ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் அப்படிங்கிறது வேற எந்த தலைவர்களுக்குமே வந்து இந்த மாரி நடந்தது கிடையாது. குறிப்பா வந்து பார்த்தோம்னா, இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய மகனான ராஜீவ்காந்தி ஐயாவுக்கும் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். ஏன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க நல்லது தான் பண்ணாங்க. எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனாலுமே கூட அந்த நேரு மாமாவுடைய குடும்பத்த மட்டுமே டார்கெட் பண்ணி நெறைய தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்குது. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். எத்தனையோ பேரு, எத்தனையோ பதவிகள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி, இவங்களுக்கு தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுது.